வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குரு வணக்கம். தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்ததொரு உடலாகி உலகில் வந்தோம். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் நம் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். வாழ்க வளமுடன். மனவளக்கலை பயிற்சிகளை சிறப்பாக எடுத்துக்கொண்டு எனக்கு தெரியவே திட்டத்தட்ட நீங்கள் 15-20 வருஷமாக இருக்கிறவங்களாம் அங்கே அறிஞர் பெருமக்கள் நிறையா பேர் இருக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு சபையில் பேசுகிறதுங்கிறது எனக்கு கிடைத்த பாக்கியம். நிறையா பேர் இருக்கலாம் புதுசாக வந்தவங்க, அது இல்லை. நீங்கள் 15-10 வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு ஆழமான தேடலோடு நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு சூழலில் ஐயாவை நான் நிறையா டைம் ஸ்பீச்சில் பார்த்துருக்கேன். அவர் எனக்கு என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னா, அவர் முதல்ல இருந்ததை விட இப்போ ரொம்ப சின்ன வயசாயிட்டார். இங்கே செங்கரைப்பாளையம், ஈரோடு அறிவித்திருக்கோயில் இப்போ பார்த்தா அவர் ஹாப்பியாக இருக்குது இல்லைங்க. ஏற்கனவே அவர் பார்த்து 1 வருஷம் இருக்கலாம், அது 6 மாதம் இருக்கலாம். ஆனால் முதல் இருந்த விட வயசிச்சு குறைஞ்சிருச்சு, அவருக்கு இளமையாயிட்டார். பயிற்சி என்ன பண்ணுங்கிறதுக்கு இப்போ இதுதானே எவிடன்ஸ். உங்களுக்கு பயிற்சி என்ன பண்ணும்னா இளமையாக்கும். இப்போ உடல் வலி இளமையை நான் வெளிப்படையாக சொல்லிட்டேன். நீங்களாம் மனசளவில் இளமையாக இருக்கிறீங்க, நீங்கள் வெளியில் காட்ட முடியாது. ஆனால் ஹாப்பியாக இருக்கிறீங்கல்ல, இதை விட வேறு என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? அப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டு நீங்கள் சினிமா பாட்டில் வர வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, அந்த மாதிரி சினிமா ஆங்கிளில் சிந்திக்கிறதுக்கு நாம் கூடலை. ஒரு சின்ன வார்த்தையை மட்டும் இடையில் சேர்த்துறேன். கடைசி வரை யாரோ, கடைசி வரை யார் துணை? ஒரு துணை இல்லாமல் நம்ம வாழ பாருங்க. நம்ம இல்லறத்தில் இருக்கிறோம், அதுக்குன்னு ஒரு துணை வந்தாதானே நம்ம வாழ்க்கையை சிறப்பாக வாழ முடியுது. இது யார் துணை, எதுக்கு துணை அப்படின்னா, நாம் இல்லறத்தில் வாழ்கிறதுக்கு வாழ்க்கை துணைன்னு ஒன்று நமக்கு வேணும். இது நமக்கு தெளிவாக புரியுது. இப்போ இங்கே கேள்வி என்ன அப்படின்னா, பிறவியின் நோக்கம் என்ன? மனித பிறப்பின் நோக்கம் என்ன அப்படின்னா, இறைவனை அடைதல், இறைநிலை உணர்வு பெறுதல், அறிவில் முழுமை பெறுதல், எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கிறோம். இந்த இறைநிலை உணர்வு பெறும் வரை எனக்கு யார் துணை? என் கூட யார் வருவா? இது தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? தெரிஞ்சுக்கணும் தானே. சரி, இதுதான் இந்த கேள்வியை மையமாக வச்சுக்கிட்டு நம்ம சிந்திப்போம். என்ன வருதோ வரட்டும், பெண்ண கேள்வி புரிஞ்சிடுச்சிங்களா? சரி, இப்போ நாம் எங்கே அமர்ந்திருக்கிறோம்? உதயநகர் தவ மையத்தில் அமர்ந்திருக்கிறோம். இது இந்த வினாடியில் இருக்கக்கூடிய ஒரு உண்மை. இது நமக்கு புரியுது. பிறப்பில் நாம் எங்கே இருக்கிறோம்? எத்தனை பிறவி தாண்டி வந்திருக்கிறோம் தெரியல, பார்த்தீங்களா? இப்போ இது சிந்திக்கணுமா வேண்டாமா? சிந்திக்கணும். அப்போது இதைத்தான் திருமூலர் என்ன சொல்கிறார் அப்படின்னா,
வினைக்கடல். எது? வினைக்கடல். திருமூலரோட அந்த கவிதை உங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். திளைக்கும் வினைக்கடல் தீர்விரு தோணி, இளைப்பினை நீக்கும் இருவழி உண்டு. இளைப்பினை நீக்கும் இருவழி உண்டு. கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் புகழோன் தவம் அறமே துணையாமே. தவம் இதில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேசுகிற மாதிரியே உங்களுக்கு தெரியாது, வேறு எங்கேயோ பேசுகிற மாதிரி இருக்கும். அதில் இருக்கிற ஒரு வார்த்தைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுனா சப்ஜெக்ட் ஓவர். ஒரு கவிதைக்கு உங்களுக்கு விளக்கம் தெரியும். இன்னைக்கு என்ன தெரியும்? ஒரே ஒரு கவிதைக்கு உங்களுக்கு விளக்கம் தெரியும். சரி, இப்போ திளைத்தல் அப்படின்னு என்ன? ஃபர்ஸ்ட் வார்த்தை திளைக்கும் வினைக்கடல். திளைத்தல் சந்தோஷமான மனநிலையிலே இருக்கிறதுனாலே நீங்கள் உங்களை மாதிரி திங்க் பண்ணுறீங்க. திளைச்சு போயிட்டேன். நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு ஆற்றுல விட்டுட்டாவே நம்ம என்ன பண்ணிடுவோம்? அவ்வளோதான். ஒரு ஆற்றுல கொண்டு போய் நம்மளை விட்டுட்டாவே தடுமாறிடுவோம். அது சாதாரண கிடையாது, வினை கடலில் கொண்டு வந்து சிக்க வச்சிருக்காரு கடவுள் இல்லையா? இப்போ எங்கே இருக்கிறோம்? வினை கடல்ல அமர்ந்து இருக்கிறோம். இப்போ நம்ம சந்தோஷமாவா இருப்போம்? ஆற்றுல இருந்து வர்றதுக்கே நமக்கு வழி தெரியாது. அவர் வார்த்தை எப்படி போட்டிருக்காரு பாருங்க, திளைக்கும் வினை கடல்னு போட்டிருக்காரு. எது அது? என்ன அது? ஏன் நீங்க வினை மலைன்னு போட்டிருக்கலாம்ல, வினை ஆறுன்னு போட்டிருக்கு. அது என்ன வினைக்கடல்? வினைக்கடல்னா தான் நீங்க இந்த கரையிலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த கரை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்களா? கரையே தெரியாது. பாயிண்ட் நம்பர் 1 திகைப்பா இருக்குமா? நடுக்கடல் இருக்கிறீங்க, எந்த பக்கம் போறதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆழமாவது தெரியுமா? ஆழமும் தெரியாது, எல்லையும் தெரியாது, கரையும் தெரியாது, எங்க போகணும்னு தெரியாது. ஏன் வினைக்கடல்னு போட்டார்னு உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ ஒரு ஆன்மாவோட நிலைமை இதுதான். நாம் அப்படித்தான் இருக்கிறோம். நீங்க நல்லா சிந்திங்க, கரெக்டா இல்லையா? வினைக்கடல்ல இருக்கிறோம். இப்போ எங்க போறதுன்னு தெரியல ஸ்டார்டிங்ல. இப்போ நம்ம மன்ற பயிற்சி எடுத்துட்டோம் மகரிஷிட்ட. நோக்கம் என்ன? இந்த கடலை கடந்து போகணும். என்ன பண்ணணும்? கடலை கடந்து. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் ஆற்றுல இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகணும். என்ன வேணும்? படகு இருந்தா, நீச்சல் தெரிஞ்சா போகலாம். ஆறுல நீச்சல் அடிச்சிடலாம். கடலில் கரையே தெரியாது, ஆழமும் தெரியாது. எவ்வளோ நேரம் நீங்கள் நீச்சல் அடிப்பீங்க? அப்போ ஒரு துணை வேணுமா வேண்டாமா? அது ஒரு துணையா, 2 துணையா, 3 துணையா, 4 துணையா, இல்லை 5 துணையா அப்படிங்கிறதா கேள்வி. இப்போ சார் ஒன்றை வச்சுட்டே சமாளிக்க முடியல, 2 துணையை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிற ஒரு கேள்வியும் வருது. ஆனால் இதுக்கு பதில் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கடைசியில் ஹாப்பியாக எடுப்பீங்க. பதில் தெரிஞ்சிடுச்சுன்னா ஹாப்பி ஆகிடுவீங்க. நான் ஒன்றுமே சொல்லலை பாரு, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆன்மா ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்களா? சரி, அப்போ திளைக்கும் அப்படின்னா என்னன்னா, எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தட்டு தடுமாறி அதே சுழற்சியில் நின்று ஆடிட்டே இருக்கிறது. ஏன்னா 2 இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான். பிறப்புன்னு ஒன்று இருந்தா, இன்பம்னு ஒன்று இருந்தா, உயர்வுன்னு ஒன்று இருந்தா. இப்போ நம்ம வாழ்க்கையில் இன்பம் துன்பம், பிறப்பு இறப்பு, உயர்வு தாழ்வு, இருள் ஒளி மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கா? ஒன்று இன்பத்தில் இருக்கிறோம், கொஞ்ச நாள் கழித்து துன்பப்படுறோம்,
மறுபடியும் என்ன பண்ணுறோம்? மறுபடியும் இன்பத்துக்கு போகிறோம், மறுபடியும் துன்பத்துக்கு போகிறோம். இப்போ இது ஒரு சுழற்சி இல்லையா உங்களுக்கு? இந்த சுழற்சியிலேயே சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறோமா? ஒரு அமைதி நிலைக்கு வந்துட்டுமானா நம்ம மன்றன்பர்கள் இப்போ ஒரு அமைதி நிலையை நம்ம அனுபவிச்சிட்டோம். இன்னொரு ஸ்டேட் இருக்குது, பேரானந்தம். இன்னொன்று என்ன இருக்குது? பேரானந்தம். முழுமை பேர் இருக்குது, பேரின்பம்னு இருக்குது. இப்போது பெரும்பாலான மக்கள் இதில் இருக்கிறாங்கன்னா இன்னும் இன்ப துன்பத்திலேயே சிக்கி சுழன்றுட்டு இருக்கிறாங்களே தவிர இன்னும் அமைதிக்கு வரவே இல்லை. அவங்க எப்படி பேரானந்தத்தை அனுபவிக்க முடியும்? தெளித்தல்னா புரியுதா? அமைதிக்கே வர முடியாமல் இன்பத்திலையும் துன்பத்திலையும் சிக்கி சின்னாபின்னமாயிட்டே இருக்கிறோம். இதுக்கு எவிடன்ஸ் என்னங்க சார்? பாரு, 5 நிமிஷத்தில் கோபம் வருது, அதுக்கு அடுத்த 5 நிமிஷத்தில் கவலை வருது. ஆனால் கேட்டால் நம்ம அமைதியும்போம். இல்லை மாறுறமான்னு நீங்கள் பாருங்கள். இப்போ ஹாப்பியாக இருக்கிறீங்க, கேட்டை தாண்டிட்டு என்ன ஆகுன்னு எனக்கு தெரியாது. ஆமாம் கரெக்டு அப்படின்னு தோணும். கேட்டுக்கு வெளியில் போயிட்டா இதெல்லாம் முடியாது. இங்கே முடிவு பண்ணுறதும் நீங்கள் தான், வெளியில் போனால் முடியாதுன்னு சொல்கிறதும் நீங்கள் தான். அப்போ இதுக்கு இடையில் சிக்கி தடுமாறிட்டு இருக்கிறோமா இல்லையா? இதுக்கு பேர் தெளித்தல். புரியுதுங்களா? அதையும் செய்ய முடியாமல் இதையும் செய்ய முடியாமல் எக்ஸசைஸும் பண்ண முடியாமல் கோயிலுக்கும் போக முடியாமல் தியானமும் பண்ண முடியாமல் கடைசியில் என்ன பண்ணுறதும் தெரியாமல் அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால், அதை எடுக்கலாமா இதை எடுக்கலாமான்னு கடைசி வரைக்கும் நம்மளோட மனநிலை இப்படியே தானே இருக்குது. கரெக்டாக? பேர் திளைத்தல். வினைக்கடல். புரிஞ்சிடுச்சு உங்களுக்கு? கரை தெரியாது, ஆழம் தெரியாது, ஆனால் அதில் ரகசியம் இருக்குது. சொல்லட்டுங்களா? மகரிஷியோட வாழ்க்கை வரலாறு நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அவரோட நண்பர் கடலில் இறங்கிடுவார். கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடுவார்? 2 பேர் குளிக்க போவாங்க கடற்கரைக்கு. அவர் ஆழத்துக்கு போய் 2 பேரும் போவாங்க. இவர் கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சு வந்துடுவார். இவர் 5 நிமிஷம் பார்ப்பார், வரல. நண்பர் என்ன ஆகிடுவார்? கடலில். மகரிஷியோட வாழ்க்கையில் என்ன மிக சோகமான காட்சியாக அதை எழுதுவார். நான் படிச்சிங்கன்னா தெரியும். இதில் கடலுக்கு போனவங்களுக்கு அதோட ரகசியம் தெரியும். கடல் அலை என்ன பண்ணுன்னா உள்ள இழுக்கும். என்ன பண்ணும்? இப்போ ஏன் நம்ம மீண்டு வெளியில் வர முடியறதில்லையே உங்களுக்கு புரியுதுங்களா? அது கடல். அதையே உள்ள நம்மளை இழுத்து இழுத்து உள்ளே கொண்டே சிக்க வைக்கிறதுக்கே முயற்சி பண்ணோம். இது வாழ்க்கை கடல். நாம் ஏன் வெளியே வர முடியலன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? அலை உள்நோக்கி இழுத்துட்டே இருக்கும். அங்கே அலை இழுக்கிற மாதிரி இங்கே கோபம், சினம், கவலை, வெறுப்பு, ஆறுகுணம் இதெல்லாம் நம்மளை உள்ளே இழுத்துட்டே இருக்கும். நீ எப்படி வெளியில் போயிடுவேன்? பார்த்துடுற விடு. அதை நம்மளை போட்டி போடும். நீ என்ன கரை ஏறிடுவியா? எப்படி என்ன மீறி ஏறிடுவியா? இரு ஒரு கை பார்த்துடுற. நாமளும் என்ன பண்ணுறோம்? என்னால் முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம முடியாதுங்கிற கான்செப்டுக்கு வந்துடுறோம். இதுக்கா பயிற்சி? முடியாதுன்னு சொல்கிறதுக்கா பயிற்சி? இல்லை, முடியாதுன்னு சொல்கிறதுக்கு பயிற்சி இல்லை. முடியறதுக்கு என்ன பண்ணுறது? அடுத்த வார்த்தை கவனிங்க. தீர்வுறு தோணி. இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, டாக்டர் மருந்து கொடுக்குறாரு, நீங்கள் சரியாயிடுமான்னு கேட்குறீங்க. சரியானாலும் ஆகலாம். அந்த மருந்து வாங்குவீங்களா? சரியாகலாம், ஆப்ரேஷன் பண்ணால் உயிர் தப்பலாம் அப்படி சொன்னால் அந்த டாக்டரை நம்புவீங்களா? சார் பண்ணுங்க சார், கன்ஃபார்மாக சரியாயிடும், இதை நம்புவீங்களா? இளைப்பினை நீக்க சொல்லல அவரு, நீக்கும். தீர்வு உண்டு, கண்டிப்பா முடிவு தீர்வு. ஏன் வேற வார்த்தை நீங்க ஃபிட் பண்ணி பார்த்தீங்கன்னா செட் ஆகாது. போக்கும்னு சொன்னா என்னன்னா தற்காலிகம். உடல் நோயை போக்கும் அப்படின்னா இப்போதைக்கு போக்கும். மறுபடியும் இன்னும் 5 வருஷம் கழிச்சு நீ அது தமிழ் நீங்க நல்லா படிக்கணும், அட்லீஸ்ட் காதில் கேட்கணும். அது தமிழுக்கு உண்டானது, அதோட வைப்ரேஷனே வேறு, பாசிட்டிவ் ஒரு வைப்ரேஷனை நம்மளை க்ரியேட் பண்ணி விட்டுரும். படிக்க ஹாப்பியாக இருந்துச்சு, தலைப்பு போட்டாச்சு, என்னடா பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருமந்திரத்தை எடுத்து படிக்கும்போதும் நம்மளோட உள்ளத்துக்குள்ளே அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா நம்ம தியானம் பண்ணுறதுனால
மற்றவங்களுக்கு புரியாத ரகசியமெல்லாம் நமக்கு புரியுதுங்க. ஏன்னா இதில் என்ன சயின்ஸ்னா, மகரிஷியோட வேவ் லென்த்து திருமூலோட வேவ் லென்த்துக்கும் நாம் போகிறதுனால அது புரியுது. புரியுதுங்களா? இப்போ யார் புக்கு படிக்கணும்? தியானம் பண்ணுறவங்க தான் புக்கு படிக்கணும். நிறைய பேர் இது புரியறதே இல்லை. தியானம் பண்ணாதவங்க புக்கு படித்தா தெரியாது. ஒருவேளை புத்தகம் உங்களால் படிக்க முடியலைன்னா சொற்பொழிவு கேட்கணும். புத்தகம் படிக்க முடியலைன்னா சிந்தனை விருந்து கண்டிப்பாக கேட்கணும். பெரும்பாலான மக்களுக்கு இது புரியறதே இல்லை. இந்த சிந்தனை விருந்து சொற்பொழிவு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு பதில் ஆல்ரெடி தெரியும். இருந்தாலும் இந்த நேரத்தில் பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் அந்த ஒரு கதையை சொல்லிட்டு நான் உள்ளே போகிறேன். ஒரு எஜமான் இருக்கார், ஜமீன்தார். ஒரு படிப்பு அறிவில்லாத, பள்ளிக்கு செல்லாத, கல்வி அறிவில்லாத ஒரு அம்மா, ஒரு பாட்டி, ஒரு 50 வயசுக்கு மேற்பட்ட ஒரு பாட்டி அம்மா லீவு போட்டுடுறாங்க. அடுத்த நாள் கண்டிப்பாக கேட்பாங்க தானே, எங்கம்மா போன, ஏன் நீ நேற்று வரல? அந்த அம்மா ஒரு பதில் சொல்கிறாங்க, பக்கத்து கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்துச்சு, சொற்பொழிவு பண்ணினாங்க, அதனால் அது கேட்க போயிட்டேன். என்ன சொற்பொழிவு? திருவாசகம், மகாபாரதம், ராமாயணம், இதை பற்றியெல்லாம் பேசுனாங்க, திருக்குறள் பற்றியெல்லாம் பேசுனாங்க. அவர் உடனே அடுத்த கேள்வி கேட்குறார். அவர் பேசுனதை ஏதாவது சொல்லு, எப்படி இருந்ததுன்னு கேட்குறாரு. அந்த அம்மா ஒரே ஒரு பதில் சொல்லுது, நல்லா இருந்துச்சு. என்ன சொல்றது? நல்லா இருந்துச்சுன்னு தான் பதில் சொல்ல முடியுதே தவிர என்ன சொல்லுச்சுன்னு சொல்ல முடியல. ஏம்மா, நாங்கள் இவ்வளோ படிச்சிருக்கிறோம், எங்களுக்கு அது புரியல. அவரோட பதில் பாருங்க, ஸ்கூல் காலேஜ் படிச்சிருக்கிறோம், திருவாசகம், திருக்குறள், திருமந்திரம் நாங்கள் எத்தனையோ கேட்டிருக்கிறோம், பார்க்குறோம், படிக்கிறோம், எங்களுக்கே இது புரியல. நீ பாட்டுக்கு லீவ் போட்டு புரியவே புரியாத நீ போயிட்டு பார்த்தியா, உனக்கு பிரயோஜனமே கிடையாது பார்த்தியா, சொல்லவே தெரியல பார்த்தியா. அந்த அம்மா ஒரு செக்கு வைக்குது. அந்த ஓனர்கிட்ட, பக்கத்தில் இருக்கிற பணியாள்கிட்ட சொல்லி, நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் நீங்கள் செய்ய சொல்லுங்க. கட்டாந்தரை உங்களுக்கு தெரியும், ஆடு மாடெல்லாம் வளர்த்துவாங்க இல்லையா, சாணம் அள்ளுறதுக்கு ஒரு கூடை வச்சுருக்காங்க. பக்கத்தில் நீர்நிலை இருக்குது இல்லையா, இந்த கூடை எடுத்துகிட்டு போய் அதில் தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லுங்க. நீங்கள் எந்த கேள்வியும் கேட்காம இதை செய்ய சொல்லணும், அவ்வளோதான். போகிறாரு, எடுக்கிறாரு, கொஞ்ச நேரத்தில் தண்ணி ஊற்றிடுது, கொண்டு வராரு. அது தண்ணி இருக்குமா? சாணமல்ற கொடியில் தண்ணி நிற்குமா? நிற்காது. இன்னும் 2 டைம் போக சொல்லுங்க. மறுபடி போகிறாரு, அல்றாரு, கொஞ்ச நேரத்தில் வந்துடுறாரு, தண்ணி நிற்கல. 5வது டைம் முடிவு பண்ணிட்டார், அம்மா நீ இதையே செய்ய சொல்கிற, இதில் என்ன இருக்குது, நிற்காதுன்னு உனக்கு தெரியாதா, ஏன் அதை மறுபடியும் செய்ய சொல்கிற? அந்த அம்மா சொல்கிறது தான் பதில். முதல்ல அந்த கூடை எப்படி இருந்துச்சு? சாணப்பி அழுக்காக இருந்துச்சு இல்லை? இப்போ என்னாச்சு? சுத்தமாயிடுச்சு இல்லை? கூடையில் தண்ணி நிற்கிதாங்க இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் கூடை சுத்தமாயிடுச்சு தெரியுமா? புரிஞ்சுச்சோ புரியலையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் ஹாப்பியாக இருக்கிறேன், என்னோட ஆன்மா உள்ள மனசு சுத்தமாயிடுச்சு, லேசாயிடுச்சு, இவ்வளோதான் பதில். கேட்கலாமா கூடாதா? சொற்பொழிவு கேட்ட என்ன நடக்கும்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? உள்ளமே ஆன்மாவே சுத்தமாகுது. இந்த வாய்ப்பை விட்டுட்டு வெளியில் நிகழ்ச்சிகளை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணினீங்கன்னா அழுக்காகுமா சுத்தமாகுமாங்கிற கேள்வியோடு நான் நிறுத்திடுறேன். ஆன்மா சம்பந்தமான விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுனா சுத்தமாகும். தேர்ட் பர்சனையும் பக்கத்து வீட்டுக்காரரையும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணினீங்கன்னா, பிஸ்னஸையும் நீங்கள் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ நீங்கள் ஆன்மீக ரகசியங்களை சிந்திக்க வேண்டும். அப்புறம் சொல்ல வர்றது என்னென்னா, எதை படிக்கணும், எதை கேட்கணுன்னா
படிக்கணும். பொதுவாக சொல்லிட்டு போகிறதில்ல. வேதாத்திரி மகரிஷியை படிங்க, திருக்குறளை படிங்க, திருமந்திரத்தை படிங்க, பாரதியாரை படிங்க. இது மாதிரி நிறையா சொல்லலாம். ஏன் இத்தனை சொல்கிறேன்னா, இத்தனையும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் ஒன்றை செலக்ட் பண்ணி முழுமையாக படிங்க. நான் சொல்கிறது புரியுதா? இதை ஒன்றை செலக்ட் பண்ணுங்க. திருக்குறளை மட்டும் முழுசாக படிச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை படிங்கன்னு சொல்கிறேன். அதுவும் முடியலைன்னா வேதாத்திரி மகரிஷி ரொம்ப எளிய தமிழில் கவிதை எழுதியிருக்காரு. கவிதை இப்படி புரிகிற மாதிரியெல்லாம் இருக்காது. துப்பாருக்கு துப்பாயை, துப்பாக்கு துப்பாருக்கு துப்பாயை தூவுமலை. ஆக்சுவலாக தமிழ் திருக்குறள் எத்தனை பேருக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியும்? துப்பாருக்கு அப்படின்னா சின்ன வயசில் ஸ்கூலில் துப்பாக்கி துப்பாக்கின்னு படித்து நம்ம அப்படியே பழக்கமாயிடுச்சு. துப்பாக்கி துப்பாக்கி ஏதோ மாற்றி மாற்றி உளறிட்டு இருப்போம். சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது நீங்கள் புரியுது புரியல அதை பற்றியெல்லாம் கவலையே பட வேண்டாம். உள்ள ஆன்மாவில் இருக்கக்கூடிய கூடையில் பிறந்த சாணி போகிற மாதிரி ஆன்மாவை அப்படியே அப்பி இருக்கக்கூடிய ஒட்டி இருக்கக்கூடிய அந்த அழுக்கு சுத்தமாயிட்டே இருக்குது, நீங்கிட்டே இருக்குது, தூய்மையாயிட்டே இருக்குதுங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் மனசில் நல்லா வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ தீர்வு கிடைக்குமா? தீர்வு வரத்துக்கு என்ன பண்ணணும்? வினைக்கடலை தத்தளிச்சிட்டு இருக்கிறேன்னே, இதிலிருந்து நான் எப்படி கரை சேர்றது? அதுக்கு தீர்வு உண்டா? தீர்வுறு தோணி. தோணின்னு என்ன? படகு. எது? படகு. அப்போ கடல்ல இருந்து நீங்கள் கரையை அடையணும்னா படகு, தோணி கண்டிப்பாக வேண்டும். வேணுமா வேண்டாமா? ஆற்றை கடந்து சென்றான், என்ன கையில் நீந்தி கடந்து சென்றான், இல்லை காலால் கடந்தானா, இல்லை படகுல போனானா, இல்லை ஏதோ ஒரு கருவியில் போனான்னு சொல்லணுமா வேண்டாமா? இப்போ ஆற்றை கடந்தான்னா ஏதோ ஒரு கருவியில் தானே கடக்க முடியும். அப்போ இந்த வினைக்கடலில் நம்ம கடக்கணும்னா ஒரு கருவி வேணுமா வேண்டாமா? அந்த கருவியை தான் அவர் சொல்கிறாரு, கண்டிப்பாக வேணும். ஏன்னா பெரிய கடல், நீ நீச்சல் அடிக்க முயற்சி பண்ணினீன்னா எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாது, ஆழமும் தெரியாது, அகலமும் தெரியாது, பரப்பும் தெரியாது, சுழற்சியும் தெரியாது, கைடும் இல்லை. நீ என்ன பண்ணுவ? கொஞ்சம் இப்போ தாக்கு பிடிக்கணும் இல்லை? அப்போ அலையிறத நின்றுட்டு கொஞ்சம் நேரம் ஆசுவாசப்படுத்துறதுக்கே ஒரு படகு வேணும். கரெக்டா? இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? முடியாது. ஆனால் இதில் ஒரு ரகசியம் இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே டாப்பில் வந்துடுவீங்க. நான் திருப்பி கேள்வி கேட்டால், ஏன் நீங்கள் தோணி சின்ன படகு, ஒரு பெரிய கப்பல் வேணும், ஒரு பாலை வேணும்னு எழுதியிருக்கலாம். இதான் ரகசியமே. ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு இதுக்கு புரியும். பெரிய கப்பல் பெரிய பாலை வசதியானவங்க தான் பண்ண முடியும். எளிய மக்களுக்கு அது சாத்தியப்படாது. அவ்வளவு பெரிய இது தேவையில்லை. சின்ன படகு போதும், அவ்வளோதான். நீங்கள் வினைக்கடலை தீக்கணும்னா சின்ன படகு போதும். அதை பிடிச்சிட்டீங்க வெளியில் வந்துடுவீங்க. அந்த சின்ன படகை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓ, இவ்வளவு தானா? இது தெரியாம தான் நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேனா? பெரிய செலவு நமக்கு ஒன்றுமே இல்லை, பெரிய வசதி ஒன்று, பதவி தேவையில்லை, அதிகாரம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. சின்ன படகு போதும். கான்செப்ட் இவ்வளோதான். ஓ, சின்னது தானா? ரொம்ப சின்னது போதும். ரொம்ப சின்னது தானா? அது கூட தேவையில்லை, அதை விட சின்னது போதுங்கிறது கடைசியில் புரியும். நீ மைண்டு ஹாப்பியாக போகணும் வெளியில். தீர்வுறு தோணி பாருங்க, திளைக்கும் வினைக்கடல் தீர்விரு தோணி, இளைப்பினை நீக்கும் இருவழி உண்டு. நீக்க இருவழி உண்டுன்னு சொல்லல அவரு. நீக்கனா டவுட்டு, நீக்குமா? நீக்கும். இளைப்பினை நீக்கும் இருவழி உண்டு. அதான் அந்த இம்மை விட்டுட்டீங்கன்னா பிரச்சனை. இளைப்பு, இளைப்புனா நீங்க உடம்பு இழைப்பு புரியுது, அவர் அதை சொல்லல. இழைச்சி போயிட்டான், குண்டாயிட்டான் அப்படி சொல்லல. அவரு சொல்றது ஆண்மை இழைப்ப சொல்றாரு. இப்போ நம்ம மன்றத்தில் இருக்கிறதுனால இப்படி சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க, நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இப்போ நம்ம ஆன்மா இருக்கு, ஆசை, கோபம், கவலை, எண்ணம், சொல், செயல் இத்தனையும் நம்ம செயல் பண்ணி இருக்கிறோம். இதுல பதிவு இருக்குமா இருக்காதா? இருக்கும். பதிவு எச்சா இருக்கிறதுனால ஆன்மாவை போட்டு அழுத்திட்டு இருக்குது. இப்போ ஆண்மை அழைச்சு போச்சு. உடல் இழிப்பு புரிஞ்சு நீங்க ஆண்மை இழிப்பு புரியுதா இப்போ உங்களுக்கு? இப்போ இந்த ஃபோன் இருக்கு, ஒரு 10 ஆப் வச்சிருந்தீங்கன்னா நல்லா ஸ்பீடா ஒர்க் ஆகும். 200 ஆப் வச்சிருந்தீங்கன்னா ஹேங் ஆயிடும். ஐயா வண்டியை எடுத்துட்டு அழைச்சிட்டு வர்றதுக்கு பஸ் ஸ்டாண்டு வந்தாரு. கூட்டிட்டு வர அழைச்சிட்டு வர ஒரே ஒரு வேலையை மட்டும் வச்சிருந்தாருன்னா டக்குன்னு வந்துடுவாரு.
இல்லை இல்லை, 10 வேலை ஏற்படுத்திட்டு ஒரு கடையில் இருக்கும்போது 4 ஃபோன் வரும். இப்போ எங்கே போகிறதுன்னு தடுமாற்றம் வருமா வராதா? இது நமக்கு புரியுது. இத்தனை பதிவுகள் இருக்கிறதுனால ஆன்மா எதை செய்யறது, எதை விடுறது, எது நல்லது, எது கெட்டது, எதை உடனே செய்யணும், எதை அப்புறமா செய்யணும், இத்தனை கேள்வியில் புலம்பிட்டு அது கம்முன்னு அப்படியே அலைஞ்சிட்டு இழைச்சி போயிருக்கு. இது புரியுதா உங்களுக்கு? எதை பண்ணுறது, எதை விடுறது. நம்ம வீட்டில் ஒரு 3 பேர் இருந்தாவே யாருக்கு கல்யாணம் ஃபஸ்ட்டு பண்ணணுங்கிற அறிவு நமக்கு கிடையாது. சாதாரண லைஃப் பிரச்சனையை சொல்கிறேன், ஒரு 2 பேர் 3 பேர் இருந்தாவே இதுக்கே நமக்கு தெரியாது. இது வினை கடல். இது இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறப்ப இது தடுமாறாதா? இழைச்சி போகுமா போகாதா? இழைப்புங்கிறது உடல் அல்ல, மனச்சோர்வு. எது? என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சோர்வடைந்து இருக்குது. இதை நீக்கணும். நீக்கும் இருவழி. கன்ஃபார்மாக நீக்கும். அந்த வழி என்ன? அடுத்த லைனில் பாருங்க. கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் புகழோன். கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் புகழோன் அப்படின்னா கிளையினாவே பாருங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் நல்ல பதில் சொல்லுங்க. இப்போ கிளையினர்கள்னா என்ன? உறவினர்கள். அது புரியுதா? ஒரே மரத்திலிருந்து வந்ததுக்கு பேர் தான் கிளை. நீங்கள் ஒன்றை கொண்டே ஒட்ட வச்சீங்கன்னா அதுக்கு பேர் அது சொல்றாரு பாருங்க. அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை பாருங்க. ஒன்னிலிருந்தே வந்தாதான் அதுக்கு பேர் கிளை. கிளைக்குமா? கிளைக்கும். அவர் ரகசியத்தை சொல்றாரு. நீ வெளியிலிருந்து எதுவும் தேட வேண்டியதில்லை, உள்ளிருந்தே கிளைக்கிறதுக்கான வழியை பாரு. புரியுதுங்களா? வெளியிலிருந்து கிளைன்னு ஒன்று தேவையில்லையா? இந்த உயிருக்குள்ளேயே, இந்த ஆன்மாவுக்குள்ளேயே இறை உணர்வு, இறை ரகசியம், இறை அறிவு இருக்குதான். இது அடங்கி இருக்குதான். அப்படி கிளைச்சு வெளியில வர அளவுக்கு அதை பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சரியா போடுங்கிறாரு. ஈஸியா இருக்குது இல்ல? வெளியிலிருந்து ஒட்ட வச்சா அதுக்கு பேர் கிளை கிடையாது. உள்ள இருந்து வரதுக்கு பேர் தானே கிளை. அதே மரத்திலிருந்து வரதுக்கு பேர் தானே கிளை. பாரு, கிளைக்கும் தனக்கும். அது நமக்கு மட்டும் இல்லை, அது மட்டும் வந்துடுச்சுன்னா நமக்கு, சமுதாயத்துக்கு, எல்லாத்துக்கும் பயனாக இருக்குது. அது உனக்கு மட்டும் ஒளியாக இருக்காது, சமுதாயத்துக்கே பயனாக இருக்கும். அக்கேடில் புகழோன்னு சொல்கிறார் பாருங்க. அக்கேடில் புகழோன். இது என்ன அக்கேடில் புகழோன்னா என்னன்னு நம்ம நல்லா சிந்திச்சு பார்த்தோம்னா, கேடுன்னா என்ன? துன்பம். இல்லாத. புகழோன். புகழோன்னா எங்க புரியலையே இறைவன் வச்சுக்கோங்க. ஆதினாலும் சரி, பரம்பொருள்னு சாரி, உண்மை பொருள்னாலும் சரி, புகழோன்னு சாரி, ஏதோ ஒரு பேருக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியலன்னா பெரும்பாலும் ஆன்மீக பாட்டில் அப்படி நீங்கள் வச்சு பாருங்க, புரியறதுக்காக சொல்கிறேன். பாருங்க, அந்த வார்த்தையோட ரகசியத்தை பாருங்க. இறைவனுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னு அந்த திருமூலர் அந்த கவிதையில் சொல்கிறாரு. நமக்கு புகழ் வருது இல்லைங்களா? நம்ம 4 பேர்த்துக்கு உதவி பண்ணுறோம் அல்லது வேறு எதுவும் பண்ணுறோம், நமக்கு புகழ் வருது இல்லையா? இது நீடிக்குமா, நிலைத்திருக்குமா, சில காலத்தில் போகுமா, போகாதா? நிலைத்த புகழ் இல்லையா? ஏன்னா நல்லது பண்ணி புகழ் வாங்குறானா, கெட்டது பண்ணி புகழ் வாங்குறானா? படிச்சு சர்டிஃபிகேட் வாங்குறான், காசு கொடுத்து வாங்குறான். சர்வீஸ் பண்ணி போஸ்டிங் வரான், காசை கொடுத்து போஸ்டிங் வரான். அது எவ்வளவு ரகசியம் இருக்குது பாருங்க. கேடில்லாத புகழை உடையவன். இந்த வார்த்தை போட்டோன்னே எனக்கு புரிஞ்சிடுச்சு, மனிதனுக்கு இந்த எலிஜிபிள் இல்லை, இறைவன் மட்டும்தான். புரியுதுங்களா உங்களுக்கு? கேடில்லாத புகழை உடையவன் யாரு? நாமெல்லாம். அது மாற்றி சொல்லி பாருங்களேன், ரொம்ப சிரிப்பா இருக்கும். கேடுடைய புகழை உடையவர்கள். இல்லை, அது கரெக்டாக இருக்குதான்னு பாருங்க. திருமூலர் ஒரு வார்த்தையை எப்படி போடுறார் பாருங்க. கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் புகழோன். சாதாரண வார்த்தை இல்லைங்க.
கடைசி பாருங்க, கடைசி லைனுக்கு இப்போ வந்துட்டோம். விளைக்கும் தவமரமே துணையாமே, இதான் கடைசி லைன். விளைக்கும் தவமரமே துணையாமே. அந்த புகழை, கேடில்லாத புகழை விளைவிக்கிறதுக்கு உனக்கு என்ன வேணும்னா கடைசி 2 வார்த்தை, தவமரமே துணையாமே. பதில் கிடைச்சிருச்சா? அதில் ஒரு பியூட்டிஃபுல்லான ரகசியம் இருக்கு. அவ தவம் அறம்னு எழுதவே கிடையாது. அதனால தான் ஒரிஜினலை படிக்கணும். இந்த யூடியூப்ல வரதெல்லாம் படிச்சுட்டு இருக்க கூடாது. அவர் இப்படி எழுதல, தவம் மரம்னு பிரிச்சு எழுதல, சேர்த்து எழுதியிருக்காரு. அப்ப அதுக்கு ரகசியம் என்னன்னா, தவம் இல்லாமல் அறம் நிலைக்காது, அறம் இல்லாமல் தவம் நிலைக்காது. ஒன்னு இல்லைன்னா ஒன்னு இல்லை. நான் உதாரணத்துக்கு பிராக்டிக்கல் அப்ளை பண்ணி காட்டுறேன்னு சிலர் மன்றத்துக்கு வருவாங்க, அல்லது வேண்டாம், ஒரு குறுகிய வட்டத்தில் நம்ம அதை பார்க்க வேண்டாம், ஆன்மீகத்துக்குள்ள வருவாங்க. அவங்க எப்படி வெளியில் போவாங்கன்னு சொல்றேன். கொஞ்ச நாள் சர்வீஸ் பண்ணுவாங்க, 4 பேர் குறை சொல்லுவாங்க, ஓடிடுவாங்க. ஏன்னா தவ இல்லை. உண்மையிலேயே தவறு இருந்துச்சுன்னா நமக்கு நாலேஜ் இருக்கும். நான் சர்வீஸ் பண்ணுறது என்னோட குவாலிட்டி, குறை சொல்கிறது அவங்களோட குவாலிட்டி, அதை நான் ஏற்றுக்க முடியாது, நான் பண்ணுறத பண்ணிகிட்டே தான் இருப்பேன்னு இந்த மனநிலை வரத்துக்கு உங்களுக்கு தவ வேணும். எவிடன்ஸ் சொல்லட்டுமா? அறம் செய்ய விரும்பு. யாருக்கு சினம் வரும்? அறம் செய்யறவனுக்கு தான் வரும். ஏன்னா அதை குறை சொல்றதுக்கு 10 பேர் இருப்பான். பித்தலாட்டம் பண்றவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அது எது சொன்னாலும் காதுல வாங்காம ஓடி போயிடுவான். 8 மணிக்கு எந்திரிக்கிறது, பொய் பேசுறது, நம்பிக்கை ஞானம் இல்லாமல் தொழில் பண்றவன் என்ன சொன்னீங்கன்னாலும் கேட்க மாட்டான். அவன் பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். யாருக்கு கோவம் வரும்? கரெக்டா இருக்கிறவங்கள ஒரு சொல்லிட்டீங்கன்னா கோவம் வருமா வராதா? இப்ப என்ன ரகசியமே உங்களுக்கு புரியல பார்த்தீங்களா? சினம் தவிர்த்தல் யாருக்குன்னா கரெக்டா இருக்கிறவங்களுக்கு. ரகசியம் என்ன? டே நீ கரெக்டா, மகரிஷி சொல்ற சூட்சுமத்தை சொல்றேன், நீ கரெக்டா இருக்கிற, உனக்கு தான் கோவம் வரும், நீ தான் ரொம்ப நாளைக்கு இருக்கணும், சீக்கிரம் போயிடாத. ஆன்மீக பயிற்சி யாருக்குன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? சின்னத்தவித்தல் யாருக்கு? அவையாரோட ஸ்டேட்மெண்ட் படி சொன்னா அறம் செய்பவர்களுக்கு. யாருக்கு? சாப்பாடு போடுவீங்க, இட்லி சரியில்லை, ஊத்தப்பம் சரியில்லைன்ட்டு போவான். இல்லை, நான் இங்க சொல்லல, பொதுவா கோயிலில் போடுற அன்னதானத்தை குறை சொல்றவங்க எத்தனை பேர்? இவங்க நாக்கில் புண்ணா இருக்கும், காரன்ட்டு போவான். சுகர் இவங்களுக்கு இருக்கும், சர்க்கரை போட்டான்ட்டு போயிடுவோம். இடுப்பு வலி இவங்களுக்கு இருக்கும், கார் சரியில்லைன்ட்டு போயிடுவான். மூட்டு வலி இவங்களுக்கு இருக்கும், வீடு சரியில்லைன்ட்டு போயிடுவான். கீழே படுத்தேன், இடுப்பு வலி வந்துருச்சு, மூட்டு வலி வந்துருச்சு. பென்ஸ் கார் இருக்கும், ஆனால் பேக் பெயின் இருக்கும். டைல்ஸ் போட்ட வீடு இருக்கும், ஆனால் மூட்டு வலி இருக்கும். ஸ்வீட் இருக்கும், நெல்லையிலால ஸ்வீட் இருக்கும், காசு மணி அடுக்கி இருக்கும், ஆனால் சுகர் இருக்கும். இதிலிருந்து வெளியில வரத்துக்கு வழி என்னன்னு தான் ரகசியம் சொல்ல போறேன். இருக்குதுன்னு சொல்றதுக்கு நான் எதுக்கு வரேன்? இதை என்ஜாய் பண்ணி இருக்கிறோமே, இது எதுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம்? இல்ல, இது எல்லாத்திலிருந்து விடுதலை ஆகணும். என்ன பண்ணணும்? தீர்வு. அது அந்த வார்த்தை தான் சரி. விடுதலை ஆயிடணும். நீங்க என்ன பண்ணிடணும்? விடுதலை ஆயிடணும். இப்போ நான் எப்படி இது இப்போ விடுதலைன்னா உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் சொல்றேன். இப்போ மனசுல ஸ்பார்க் ஆகுது. இப்போ தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஜெயிலில் போய் அடைச்சிடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட பீரியடில் அவங்க விடுதலை பண்ணுறாங்க. இது உங்களுக்கு புரியுதா? அடைச்சி வச்சிடுறாங்களே, சிறை தெரியுது, கைது தெரியுது, தவறு பண்ணுறான், அவனை அடைக்கிறாங்க, இது நமக்கு புரியுது. ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா? நாமளே நம்ம தலையில் மண்ணவாரி போட்டிட்டு நாமளே நான் விட்டு வரமாட்டேன்னு சிறைப்பட்டுக்கிறோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இதுல இருந்து விடுதலை ஆகணுமா ஆகக்கூடாதா? அந்த ஜெயில் உங்களுக்கு புரியுது.
இந்த ஜெயில் புரியல. ஏன்னா நாமளே ஒரு வட்டத்தை போட்டு நாமளே சிறைப்பட்டு இருக்கிறோம். இப்போ நம்மளை யாரும் மீட்ட முடியும்? யாரும் மீட்ட முடியாது. நாமளே தான் மீட்டணும். ஏன்னா அடைச்சது யாரு? நாம தான். வேறவங்க அடைச்சிருந்தா அதிலிருந்து அவங்கள ரிலீஸ் பண்ண சொல்லலாம். இப்போ உள்ள போய் சிக்கிட்டு நாமளே உள்தாப்பால போட்டிட்டு என்ன வெளியே விடல, என்ன வெளியே விடலைன்னா இது எவ்வளவு இப்படி காமெடியா இருக்கு. ஆனா சொல்றதுக்கு உங்களுக்கு நகைச்சுவையே காமெடியா தெரியும். உண்மை அதுதானே, கரெக்டு தானே? இப்ப நாமளா சிக்கிட்டோமா இல்லை யாராவது நம்மளை சிக்க வச்சிருக்காங்களா? நாம தான் இந்த பிறவியில சிக்கி இருக்கிறோம். வேதாத்திரி மகரிஷி வந்ததுக்கு அப்புறமும் இந்த ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு தான் சிந்தனை வருது. புரியுதுங்களா? பாருங்க, விலைக்கும் தவம் அறம். அது அந்த வார்த்தை தவம் அறம்னு அவர் போடவே கிடையாது. ஒரே வார்த்தையா அப்படி சேர்த்து தவமரம், அவ்வளவுதான். அது பிரிச்சு எழுதக்கூடாதான். ஏன்னா பிரிச்சு எழுதுனா என்ன அர்த்தம்னா அது இருந்தா கூட போகுது, இது இருந்தா கூட போகுதுன்னு அர்த்தமா. எவ்வளவு ரகசியத்தில் இருக்குது பாருங்க. மேற்றுணையாமின்னு போடுறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா நான் கேள்வி கேட்டேன், சிறந்த துணைன்னு போட வேண்டியது தானே? இப்படி கேள்வி கேட்டாதான் உங்களுக்கு புரியும். 10 பேர் இருக்கிறாங்க, ஒன் ஆஃப் த பெஸ்ட்னா 10 பேரில் ஒருத்தர் சிறந்தவன்னு அர்த்தம். மேற்றுணைனா இதை விட துணை கிடையாதுன்னு அர்த்தம். புரியுதா? சிறந்த துணை, உயர்ந்த துணைன்னு போட்டா நிறைய இருக்குது, அதுல ஒண்ணு. இவர் தமிழ் வார்த்தை எப்படி கையாண்டு இருக்கிறார் பாருங்க. மேற்றுணை மேல் துணைனா அதுக்கு மேல துணை உனக்கு கிடையாது, இதுக்கு மேல ஒண்ணு உலகத்துல இல்லவும் இல்லை, இதை விட சிறந்த துணை இல்லவே இல்லை, இது மட்டும்தான் அர்த்தம். அந்த 2 துணை எப்படி கடைசி வரைக்கும் வருதுன்னு இப்ப பாத்துருவோம். புரியுதுங்களா? இப்ப நாம எங்க சிக்கி இருக்கிறோம்? வினைக்கடலுக்குள்ள சிக்கி இருக்கிறோம். எங்க போகணும்? கரை ஏறணும். பிறவி பயனை நீங்கணுங்கிறது ஆன்மீக வார்த்தை. உண்மையை சொல்லணும்னா கரை ஏறணும். கரை ஏறணும்னா ஒரு படகு வேணும். படகு வேணும், படகு நமக்கு வேணும், இல்லைன்னா கரையை கடக்க முடியாது. அதுக்கு நமக்கு அந்த படகு மாதிரி உதவுறதுக்கு ஒரு வழிகாட்டியும் வேணுமா வேண்டாமா? ஏன்னா இருக்கிறது நடுக்கடல்ல, எங்க போறதுன்னு தெரியாது. சிக்கி ஏற்கனவே தவிச்சு இழைச்சு போய் கலப்பா இருக்கிறோம். தன்னை ஆசுவாசப்படுத்தி, ஒருவேளை கைடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், குரு இல்லைன்னா இதுதான் வழின்னு சொல்லிட்டு ஒரு சுத்திட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துருவோம். இதுதான் சரியான வழின்னு சொல்லிட்டு அங்க 4 சுத்திட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துடுவோம். கரை கண்ட ஒருத்தர் தேவையா இல்லையா? கரெக்டா? நீங்க அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்ல அவர் குருங்கிற வார்த்தையை பயன்படுத்தவே கிடையாது. ஆனா குரு தேவையை உணர்த்தி இருக்கிறார். சொல்றது புரியுதுங்களா? நீ மறைமுகமா பார்த்தீங்கன்னா படகு யார் செலுத்துவா? ஒரு நகைச்சுவை கதை சொல்லுவாங்க, இது பாருங்க, நீங்க வேடிக்கையா இருக்கும். ஒருத்தர் வெளியிலிருந்து ஒருத்தர் வராரு. ஆற்றுல அந்த கரையை தாண்டி விடணும், அவர் அந்த ஊருக்கு போகணும். படகுல ஏறிட்டாரு. அவருக்கு படகு ஓட்டி படகு மட்டும்தான் ஓட்ட தெரியும், வேற எதுவும் தெரியாது, படிப்பறிவு இல்லை. வந்தவர் கேள்வி கேட்குறாரு. அவருக்கு என்னன்னா ராமாயணம் தெரியும், திருக்குறள் தெரியும், நல்லா நிறையா தெரியும். அவரை கேட்குறாரு, உனக்கு இதெல்லாம் தெரியுமா, திருக்குறள் தெரியுமா, ராமாயணம் தெரியுமா, எல்லாம் கேட்டுக்கிட்டே வராரு. அவர் இல்லை சாமி, எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு இது ஒரு தொழில் தான் தெரியும், நான் வரவங்களை அந்த பக்கம் கொண்டு போய் விடுவேன், அந்த பக்கம் வரவங்களை இந்த பக்கம் கொண்டு வந்து விடுவேன், இதுதான் எனக்கு தெரியும், ராமாயணம் மகாபாரதம்லாம் தெரியாது அப்படிங்கிறது சார். அவர் கேட்குறாரு, இதெல்லாம் தெரியாமல் ஒரு மனுஷன் வாழலாமா? ஒரு 5 நிமிஷத்தில் வெள்ளம் வந்துருச்சு. அவர் நீச்சல் தெரியுமான்னு கேட்குறாரு. படகு ஓட்டிக்கு நீச்சல் தெரியும், விட்டுட்டு நீச்சல் அடிச்சு போயிட்டு. புரியுதுங்களா? கைடுனா புரியுதா உங்களுக்கு? அப்புறம் இல்லைண்ணா நடாத்துல நின்றுட்டு எனக்கு ராமாயணம் தெரியும், மகாபாரதம் தெரியும் நீங்கண்ணா, புரியுதுங்களா?
இப்போ இந்த குருவின் அவசியம் தவம் அறம், இது ரொம்ப முக்கியம். சரி, மேல் துணை, சிறந்த துணை, அதை விட உயர்ந்த துணை கிடையவே கிடையாது. அப்போ இந்த ரெண்டை மட்டும் பிடிச்சிட்டிங்கன்னா குருவை அதுவே நிர்மாணிச்சிடும், கடைசியில் கொண்டு போய் உங்களை கரை சேர்த்து விட்டுரும். இப்போ இதை லைஃபோடு அப்ளை பண்ணி பார்க்கலாமா? கல்யாணம் நடந்துருச்சு, கணவன் மனைவி வாழ்கிறாங்க, 6 மாதத்துக்கு அப்புறம் கல்வி. அப்போவே தெரிஞ்சிருந்தா உன்னை எல்லாம் நான் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன். இதுக்கு ஆன்மீக அறிவு இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா நீ பண்ணின தவமும் அறமும் தான் அவரை செலக்ட் பண்ணியிருக்க. நீ என்ன நினைக்கிற? புரோக்கர் செட் பண்ணாரு, அப்பா அம்மா செட் பண்ணாங்க, அந்த சொந்தக்காரரை செட் பண்ணாரு. உண்மை உங்களுக்கு புரியல. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ காதலிச்சு திருமணம் பண்றது எப்படி புரியுற மாதிரி சொல்றேன். இவரைத்தான் கட்டி வைக்கணும்னு கடவுள் முடிவு பண்ணிடும். 4 டைம் 2 பேர்த்தையும் சந்திக்க வைக்கும். உள்ள அன்பு காதல்ங்கிற ஒரு உணர்வை இயற்கை கிரியேட் பண்ணணும். ஏன்னா உங்களை குளியில தள்ளணும்னு முடிவு பண்ணிடுச்சு இல்ல. புண்ணியம் இருந்தா மேலே வர்றதுக்கு அவங்கள சேர்த்த வைக்கும், தப்பு பண்ணியிருந்தா பாவத்தை கழிச்சிட்டு மேலே வரணும்னு தான் அவரை சேர்த்த வைக்குது. ஆனால் இந்த புரிதல் நமக்கு கிடையவே கிடையாது. கடைசி வரைக்கும் அதை கெட்டதாகவே நினச்சிட்டு நம்ம ஓட்டிடுறோம். சந்திக்க வைக்கும், பார்க்க வைக்கும், காதலை வர வைக்கும், கல்யாணம் பண்ணுவீங்க. நீங்கள் என்ன நினச்சிக்குவீங்க? இல்லை இல்லை, பெருமையாக எப்படா கல்யாணம் பண்ண? இல்லை நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணினேன். நீ உண்மையாகவே உனக்கு எப்படி லவ் வந்துச்சுங்கிறது எனக்கு தானே தெரியும். சொல்றது எது வாழ்க்கை துணையை முடிவு பண்ணுது? தவம் அறம். எது குழந்தைங்களை முடிவு பண்ணுது? அவனுக்கு போஸ்டிங் எது முடிவு பண்ணுது? ஆன்மீகத்தை எது முடிவு பண்ணுது? தவம் அறம். கடைசியில் கரையாறதை எது முடிவு பண்ணுது? தவம் அறம். எதை வேணாலும் இது முடிவு பண்ணுது. அவ்வளோதான். இது தெரியலனா நீங்க அடுத்தவங்க மேல பழியை தூக்கி போட்டுட்டு நான் ஏன் இப்படி சொன்னேன்னு தெரியுமா? இது கர்ணன், இது கலங்கிய மனம், அது குழப்பமடைந்த மனம். நான் சொல்லுவேன், எல்லா பித்தலாடத்தையும் பண்ணிட்டு ஒவ்வொருத்தருட்டையும் விளக்கம் கேட்டுக்கிட்டே இருப்பான். நான் ஏன் அவன் கூட சேர்ந்தேன் தெரியுமா? பண்ணுன்னு தப்புக்கெல்லாம் மயங்கி பற்ற வச்சு பண்ணிடுறது. பண்ற வரைக்கும் பண்ணிட்டு கடைசியில் என்ன பண்ணிடுவோம்? நான் ஏன் அவன்கிட்ட இப்படி பேசுனேன்னு தெரியுமா? நியாயம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இது ஒரு குழப்பமான மனநிலை. இது நீங்க அர்ஜுனன்ட்ட பாட்டுங்க, அந்த குவாலிட்டி இருக்கு. ஊர்ல வரான், எதிரிகளை தாக்கணும், வில்ல கீழே போட்டுட்டான். கிருஷ்ணர் பக்கத்தில் நிற்கிறாரு, வில்லாளன் கீழே போட்டுட்டு, எதிர்த்தாப்பில் இருக்கிறது என்னோட சித்தப்பா, பெரியப்பா, குரு எல்லாம் இருக்கிறாங்க, இவங்களை நீ கொல்ல சொல்றீங்க, என்னால் முடியாது. கீழே போட்டுட்டான். போட்டுட்டு கெஞ்சுறான். இதோட உண்மையான தாத்பரியத்தை எனக்கு புரிய வைங்க, எனக்கு புரியல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? கிருஷ்ண உபதேசம் பண்றாரு, கர்ணனுக்கு உபதேசம் பண்ணலையானா பண்ணினாரு, அவன் கேட்கல. ஏன்னா உள்ள இருக்கிற பதிவுகள் விடல. எது விடல? உள்ள இருக்கிற பதிவு. ஏன்னா ஏன் பதிவு கிரியேட் ஆகி அவனை விடலைன்னா 2 ரீசன். பற்று, ஏற்கனவே நட்பை விட முடியாது. அடுத்த கான்செப்ட், என்னோட திறமையை வெளிப்படுத்தணும். எது? என்னோட திறமையை வெளிப்படுத்தணும், போர்ல ஜெயிக்கணும். என்னோட திறமையை வெளிப்படுத்துறதுக்காக சண்டை வரணும். அர்ஜுனன் அந்த கேட்டகரி கிடையாது. சமுதாய நன்மை அடையணும், என்னோட திறமை சமுதாயத்துக்கு பயன்படணும். இதில் ஒரு ரகசியம் உங்களுக்கு புரியுதுங்களா? எவ்வளவு பெரிய திறமைசாலியாக அறிவாளியாக நீங்கள் இருந்தாலும் பிறருக்கு நன்மை அளிக்கவில்லை என்றால் அந்த திறமை கர்ணனுக்கு மறந்தது போல மறைந்து போய்விடும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ஞாபகம் வராது, மைண்டில் அப்படியே டெலீட் பண்ணிவிடும். இது புரியாது. அதனால தான் சமுதாய நல்லதுக்கு பயன்படுத்துங்க, சமுதாய நல்லதுக்கு பயன்படுத்துங்க. இப்போ தாழ்த்தப்பட்ட குலம்னா அவன் ஒரு முடிவு எடுத்திருக்கலாம் இல்லை,
ஏன் உங்களுக்கு கர்ணனுக்கு போஸ்டிங் கொடுத்தானா பயன்படுத்திக்கிறதுக்கு. நிறைய பேர் இப்படி தான் போஸ்டிங் கொடுப்பாங்க, நீங்கள் ஏமாந்துடாதீங்க. உண்மையிலேயே அவனுக்கு நட்புணர்வு இருந்திருந்தா கர்ணனோட யார் பிறந்தாங்களோ அவங்களோட மக்கள் யாரோ அவங்க கூட இருக்கிற அத்தனை பேர்த்தையும் மதிச்சிருந்தா கரெக்டு. கேள்வி புரியுதுங்களா? உண்மையிலேயே நம்மளை மதிக்கிறாங்களா இல்லை மதிக்கிற மாதிரி நடிக்கிறாங்களான்னா தெரிஞ்சிடும். அதனால தான் வார்த்தையை கவனிக்காதீங்க, செயலை கவனிங்க. எப்படி? மன்றத்துக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்கு வரும், வாங்க 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 வாழ்கோளம் வாழ்கோளம் சரி வாழ்கோளம் அப்படி போயிடுவாங்க. அடுத்த ஆப்போசிட்டில் சொல்கிறேன், இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, வாழ்கோளம்னு சொல்லலை, வாங்க சேர் போட்டு உட்கார வச்சு தண்ணி கொடுக்குறாரு. இப்போ எது சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? செயல் கரெக்டா, வார்த்தை கரெக்டா? புரியுதுங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா ரெண்டையும் பண்ணுங்க. வாழ்கோண்டன்னு சொல்லிட்டு தண்ணியும் கொடுத்துட்டு சேரையும் போட்டு போய் 4 வாரம் அன்பாக பேசி அனுப்பிச்சுடுங்க. செயல். அதனால தான் சொல்கிறேன், மற்றவங்கள்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க இல்லையா, நீங்கள் வார்த்தை கவனிக்காதீங்க. ஏன்னா ஆன்மாவை அது கலங்கப்படுத்திக்கிட்டே இருக்கும். நமக்கு தேவையே இல்லை. மன்றத்துக்கு யார் நல்ல இந்த பேசுகிறவங்களாம் நம்பாதீங்க. இது பின்னாடி இந்த மன்றம் எப்படி போகுன்னு சொல்கிறேன். வருவாங்க, அட்டெண்டன்ஸில் கையெழுத்து போடுவாங்க, அவங்க பாட்டுக்கு பயிற்சி நடத்த வருவாங்க, நன்கொடை எழுதுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. எதையுமே பண்ணாத. ஏன் அதை அப்படி பண்ணினீங்க? கேள்வி மட்டுமே கேட்டுட்டே இருப்பாங்க, பயிற்சியும் நடத்த மாட்டாங்க, நன்கொடையும் கொடுக்க மாட்டாங்க. இந்த கேரக்டர் எப்படி சொல்றது புரியுதுங்களா? அப்போ எதுவா இருந்தாலும், குடும்பமா இருந்தாலும் சரி, பிசினஸா இருந்தாலும் சரி, நீங்க ஆன்மீகமா இருந்தாலும் சரி, நமக்கு சப்போர்ட்டா யார் இருப்பாங்கன்னா பேசுறத கவனிக்காதீங்க, செயலை கவனிங்க. செயலை கவனிச்சிங்கன்னா உண்மை புரிஞ்சிடும். உண்மை புரிஞ்சிடுச்சுன்னா நீங்க விலகி டிடேச்சு அப்படி நிற்பீங்க. சொல்றது புரியுதுங்களா? அப்போ கொடுக்குறவங்க மட்டும்தான் உயர்ந்தவங்களா? எத்தனை கேள்வி வருது, எத்தனை கேள்வி வருது. ரெண்டுமே இல்லை. முடியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெட்ஷீட்டு விரித்து போட்டு இருக்கிற சின்ன சின்ன வேலையை செஞ்சு கொடுத்துட்டு என்னால் இதுதான் முடியும்னா அதை ஆத்மார்த்தமாக பண்ணிட்டு போங்க. இவ்வளோதான் ரகசியம். யாவருக்குமாம் ஒரு பச்சிலை, சிறிய படகு தான், பெரிய பாலமோ படகோ நமக்கு கப்பலோ கேட்கல. சிறிய உயிர் கஷ்டப்படுது, ஒரு பச்சிலை கொடுத்துட்டு போ. நீ சாப்பாடு போடணும்னு சொல்லல, திருமந்திரம் தானே சொல்லுது. யாவருக்குமாம் ஓர் பச்சிலை, யாவருக்குமாம் ஓர் வாயுரை. இதுலயே ரகசியம் இருக்குது இல்லை உங்களுக்கு? இப்போ இந்த தவம் மரம் அப்படின்னா ஒன்னோட ஒன்றை பிரிக்க முடியாது. தவம் மட்டுமே பண்ணினீங்கன்னா நீங்கள் தவம் பண்ணுறீங்க, சமுதாயத்துக்கு பிரயோஜனம் கிடையாது. அரை மட்டுமே பண்ணுறீங்கன்னா 4 நாளில் டென்ஷன் ஆகிடுவாங்க, உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. புரியுதுங்களா? ஒரே வார்த்தையில் புரிய வச்சுட்டுன்னா, தவம் மட்டுமே பண்ணினீங்கன்னா சுயநலம், மற்றவங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. அரை இல்லை, அரை மட்டுமே பண்ணிட்டு தவம் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா நீங்க கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கணும் இல்லை, இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு கடைசியில் உங்களை பார்த்துக்கிறதுக்கு 4 பேர் வந்தாங்கன்னா இது தவம் இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ இந்த ஒன்னையும் நீங்கள் பிரிக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பாடல். இப்போ கடைசியில் நான் இப்படி கேள்வி கேட்குறேன், உங்களுக்கு ஹாப்பி ஆகிடுவீங்க. அப்படியே தடுமாறுற இருட்டில் இருக்கிறேன், அங்கே வினைக்கடல் இருட்டு, நான் ஏங்கிட்டு இருக்கிறேன், யாராச்சும் ஒரு துணை வந்தால் பரவாயில்லன்னு ஏங்குறேன். ஒரு ஃப்ரெண்டு வரான், டேய் நான் இருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 பேரும் போயிடலாம். நீங்கள் ஹாப்பி ஆவீங்களா ஆக மாட்டிங்களா? மகிழ்ச்சியாக இருக்குதா? உண்மையிலே மகிழ்ச்சியா? ஆனால் ஒரு துணை கிடைச்சதுக்கே ஹாப்பி ஆகிற நீங்கள் திருமந்திரம் திருமூல பயப்படாத 2 துணை இருக்குது தைரியமாக போங்கிறாரு. எத்தனை பேத்துக்கு புரியுது? புரியுதா?
தவிச்சிட்டு இருக்கிற நீங்கள் ஒரு துணை கிடைச்சாவே ஹாப்பியாக வரீங்களே. அதான் நான் கடைசியாக சொன்னேன், ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், நீங்கள் கடைசியில் ஹாப்பியாக போவீங்க. நீ வினைக்கடலில் தடுமாடிட்டு இருக்கிற, இருட்டில் இருக்கிற, நீ வெளிச்சத்துக்கு போகணும், கரை கடக்கணும், 2 துணை இருக்குது, தைரியமாக போங்கிறாரு. இனிமேல் உங்களுக்கு தைரியம் மட்டும்தான் வரணும். என்ன பேச்ச பார்க்காதீங்க, நீங்கள் செஞ்ச தவமும் நீங்கள் செஞ்ச அறமும் ஆட்டோமேட்டிக்காக உங்களை கரையை கொண்டு போய் சேர்த்துடும். அவங்க அப்படி சொல்கிறாங்க. இதில் காதுலே வாங்கிக்க கூடாது. வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் பலவீனமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எப்படி? எதுவுமே தெரியாமல் ஏதோ ஒரு ஊர்லேருந்து வந்து நம்மளை கல்யாணம் பண்ணிட்டு அந்த அம்மா நாம் பேசுகிறதையெல்லாம் வாங்கிட்டு அமைதியாக இருந்து வீட்டுக்காரரை மாவாட்ட வச்சிருது இல்லை? கரெக்டான பாரு. ஏன்னா நீ கத்திட்டு போ, எனக்கு பிரச்சனை இல்லை, நாளைக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, யாருன்னே தெரியாம ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து நம்ம வேலைகளையும் செஞ்சு கொடுத்து குழந்தைங்களையும் நம்மளோட வாரிசுகளையும் காப்பாற்றி நம்ம குடும்பத்துக்காகவே வாழ்கிறாங்கல்ல. புரிதல் இருக்கணும்ல முதல்ல. அப்போது கல்யாணம் ஆனவங்களுக்கு 3 துணை, ஏற்கனவே லைஃப் பார்ட்னர் ஒரு துணை, அது இல்லாமல் அறம் தவம் துணை, 3 துணை இருக்கிறப்ப எதுக்கு பயப்படுவீங்க? வாரிசுகளுக்கு பாரு, தவமரமும் துணை, வாழ்க்கை துணையும் ஒரு துணை, குழந்தைங்களும் துணை. இது ஒரு குறிப்பிட்ட பீரியடில் இது போயிடும், தற்காலிகம். ஆனால் தவமும் அறமும் உன்னை கரை சேர்த்துற வரைக்கும் விடாதுங்கிறாரு. பாயிண்ட் பிடிச்சிட்டீங்க. கடைசி வரை யார் துணை? தவமரம் துணைன்னு சொல்லக்கூடாது, அதுதான் திருமந்திரம். தவமரமே துணையாமை, அதை விட சிறந்த துணை இல்லை இல்லை இல்லை. ஒரு துணை இல்லாததுக்கு இப்போ நம்ம ஏங்கிட்டு இருந்தோம், நம்ம கடைசியில் 2 துணை கிடச்சிடுச்சு இல்லை, இப்போ தைரியமாக போக வேண்டாமா? தவமரமே துணையாமே. அதனால அந்த தவமும் அறமும் நமக்கு நிலைக்க வேண்டுமென்றால் ஒரே ஒரு துணையை நீங்கள் பிடித்தால் போதும், அது குரு. அந்த பாடலில் திருமந்திரத்தில் சொல்லவில்லை என்று நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். அந்த கரையை கடக்க வேண்டுமென்றால் தவம் அறம் இருந்தாலும் ஒரு வழிகாட்டி வேண்டும். உங்களுக்கு நீச்சல் தெரியணும். அந்த அறம் தவம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியலனா ஒரு ஆளை அனுப்பிச்சு கூட்டிகிட்டு போயிடும். தவமரம் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்கள் பஸ்ஸுக்கு வந்துட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு டிரைவிங் தெரியாது, 2 வீலர் தெரியாது, கார் ஓட்ட தெரியாது, ஆனால் தெரிஞ்சவங்க வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. தவமரம் இல்லைன்னா 2 வீலர் ஓட்ட தெரியும், கார் ஓட்ட தெரியும், நடு ரோட்டில் நின்றுட்டு இருப்பீங்க, அது கிடைக்காது, பிரேக் டவுன் ஆகிடும், ரிப்பேர் ஆகிடும், பஸ்ஸு வராது, வந்தவன் நிறுத்த மாட்டான், அப்படியே ஒருத்தர் ஏற்றிட்டு போனாலும் அவன் வண்டி பிரேக் டவுன் ஆகிடும். இப்போ உங்களுக்கு திறமை முக்கியமே கிடையாது. எனக்கு அது தெரியல இது தெரியல தேவையே கிடையாது. உங்களால் என்ன முடியும்? பெட்ஷீட் தான் விரிச்சு போடியுமா போடுங்க, நான் லைட்டெல்லாம் போடுறேன், போகிறப்ப ஆஃப் பண்ணிடுறேன், போடு. நான் செப்பல் இல்லைண்ணா, இங்கே எத்தனை வேலை இருக்குது. நான் வாரம் சொற்பொழிவுக்கு ஒரு 50 பேர்ட்ட என்னால் ஃபோன் பண்ணி பேச முடியுங்க, 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஒரு 70 பேர்த்துக்கு ஃபோன் பண்ணுற வேலையை ஒருத்தர் வாங்கிக்கோங்க. விரும்பி பண்ணுங்க. விரும்பி பண்ணினீங்கன்னா சுத்தமாகிடுவீங்க. அப்போ நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது கடவுள் என்ன பண்ண தெரியுங்களா? அதுவே விரும்பி வந்து கை கொடுக்கும். கஷ்டத்தில் இருந்தீங்கன்னா கடவுள் என்ன பண்ணும்? விரும்பி வந்து கை கொடுக்கும். அப்போ என்ன திரௌபதினா என்ன? அதுக்கு என்ன அப்படியே ஆடை அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் இறைவனை சடன் அடைஞ்சதுக்கு அப்புறம் அது என்ன ஆடை விட்டுகிட்டே இருப்பாங்களா? இவங்களுக்கு வந்து எண்டு இல்லாத ஒரு அதோட நுனி முடிவு இல்லாத ஒரு ஆடை வந்துக்கிட்டே இருக்குமா? இது என்ன ஆடையாக காட்டியிருக்காங்களே? அப்படி ஒரு ட்ரெஸ் உலகத்தில் இருக்குதா? அப்படி ஒரு ட்ரெஸ் உண்மையிலே உலக அது என்ன புரிதல்னா, நீங்கள் இறையுணர்வில் நிலைத்து விட்டால் நீடித்த நிலைத்த அருள் கிடைத்து கொண்டே இருக்கும். ரகசியம் புரியுதா உங்களுக்கு?
இறையுணர்வில் நிலைத்து விட்டால் தவம் மரம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஆடை கொடுக்குற மாதிரி அருளை இறைவன் கொடுத்துக்கிட்டே இருப்பான். கொஞ்சம் கூட பிரேக் ஆகாது. கொஞ்சம் கூட பிரேக் ஆகக்கூடாதுன்னா தொடர்ந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன பண்ணணும்? சரி, நான் ஒரு மாற்றி கேள்வி கேட்குறேன், உங்களுக்கே காமெடியாக இருக்கும் பாருங்களேன். எப்போ சாப்பிட்டேன்? நேற்று சாப்பிட்டேன். பதில் சொல்லலாம். நான் கேள்வி மாற்றி கேட்குறேன். எப்போ ஒழுக்கமாக இருந்தேன்? நான் நேற்று ஒழுக்கமாக இருந்தேன். 2019 நான் ஒழுக்கமாக இருந்தேன். இப்படி சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியுமான்னு பாருங்க. அதனால தவம், அறம், ஒழுக்கம் இந்த நற்பண்புகள் எப்படி இருக்கும்? எப்போ இருக்கணும்னா எப்பயுமே இருக்கணும். எப்படி இருக்கணும்? எப்பயுமே இருக்கணும். சொல்றது புரியுதுங்களா? சாமிக்கு கும்பாபிஷேகம், கோயில், மலைக்கு போகிறது இதுனா மட்டும் விரதம் இல்லை. பக்கத்தில் வந்து இப்போ ஃப்ரெண்டு கேட்குறான், நான் பதில் சொல்கிறதே இல்லை, அவனே சொல்லிக்கிறான், நீ எப்பயுமே விரதமாக தான் இருக்கிற, நீ எப்போ போட்ட என்ன? நான் சொல்கிற பதில் இல்லை, அவன் சொன்ன பதில் பாருங்க. கோயிலுக்கு போகணும், ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடணும், ஏன்னா மன்றத்துக்கு வந்து சிலதுக்கெல்லாம் சாப்பிட்றது இல்லை. அவன் சொன்ன பதில் பாருங்க, நீ எப்போ போட்டா என்ன, நீ எப்பவுமே விரதமாக தான் இருக்கிற, எங்களுக்கு தான் வேணும். எப்போ விரதம்? எப்பயுமே விரதம் தான். புரிஞ்சிடுச்சிங்களா? அப்போ இப்போ ஒரு ஹைலைட்டு, நீங்கள் தவம் எப்போ பண்ணினீங்க? காலையில் பண்ணணும்னு சொல்லக்கூடாது, அது பயிற்சி. நீங்க எப்பவுமே தவத்தில் இருக்கிறதுக்கு காலை மாலை பிராக்டிஸ். எப்ப தவம் பண்ணீங்க? தவம்ங்கிறது பண்றது கிடையாது, இருக்கிறது. தவம்ங்கிறது செய்யறது கிடையாது, இருக்கிறது. இல்லையே. இப்போ நான் இப்படி ஒரு ஃப்ரெண்டு கேட்டான், இது சூச்சம் புரியுதான்னு பாருங்க. நீ வந்து மகரிஷி எப்போ நினைப்பேன்னு கேட்டான். நான் என்ன பதில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? அப்படி அது அப்புறம் நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா இவ்வளோ திமிரா பேசுகிறேன் அப்படின்னா, மறந்தா தானே நினைக்கிறதுக்கு, நான் இதுக்கு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? இது மாதிரி நீங்கள் எப்போ ஆரம்பம் பண்ணுவீங்க? அடுத்த மாதம் பண்ணுவேன். ஐயோ அப்படி இல்லை. எப்போ சார் எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருக்க முடியுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, முடிஞ்சத்தை கொடுங்க. இது மட்டும்தான் அறமானா இல்லை, கொடுக்காம இருக்கிறது அறம். என்ன சார் வித்தியாசமா சொல்றீங்க? துன்பம் கொடுக்காம இருந்தீங்கன்னா அறம். புரியுதுங்களா? கொடுத்தா அறம், கொடுக்காம இருந்தா அறம். கொடுக்க முடியாத நேரத்தில் கொடுக்காம இருங்க. புரியுதா? பொருளையோ வேற ஒரு அன்பொழிப்போ உங்களால கொடுக்க முடியலனா துன்பம் கொடுக்காமல் இருங்கள், அது மிகச்சிறந்த அறம். மகாபாரதம் சாதாரண விஷயம் இல்லைங்க. இந்த பக்கம் 5 புலன்கள் பாண்டவர்கள், அந்த பக்கம் 100 கௌரவர்கள், 100 இச்சைகள், ஆசைகள். எப்படா வருவான், அனுபவிப்பான், குளியலதெல்லானே பார்த்துட்டு இருக்குது. இந்த 5 புலன்களை வைத்துக்கொண்டு 100 ஆசைகள் இருந்தாலும் இந்த உடலை எப்படி சீக்கிரம் அழியாமல் பார்த்து கொள்வது என்ற ரகசியத்தை சொல்வதுதான் மகாபாரதம். உங்களுக்கு புரியுதுங்களா? அது அப்ப கிருஷ்ணர் யாரு, அர்ஜுனர் யாரு, கர்ணன் யாரு, துரோணாச்சாரியாரு, கிருபாச்சாரியாரு, பீஷ்மாச்சாரியாரு, நிறைய கேள்வி வரும். ஒன்றும் கிடையாது. பாருங்க, பீஷ்மாச்சாரியாரு, துரோணாச்சாரியாரு, இன்னொருத்தர் இருக்கிற யாரு, பீஷ்மர் இருக்கிறாரு, துரோணர் இருக்காரு, கிருபாச்சாரியார். ஞான நிலையில் இருக்கக்கூடிய குரு. ரகசியத்தை பாருங்க. இதை கேட்டுட்டோம்னா நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். சங்கடம் நடக்குது,
துகிலுரிக்கிறாங்க, இயல்பான வாழ்க்கையும் வாழ்கிறாங்க. அவங்க குருவாகவும் ஆசிரியராகவும் இருந்து கலையும் போதிக்கிறாங்க. அது சொல்கிற தெளிவை பாருங்க. வயசாயிடுச்சுங்கிறதுக்காக அறம் பக்கம் நிற்க மாட்டாங்க. ஆசை இருக்குமா, அதனால தான் கௌரவர் பக்கம் நின்னாங்க. புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? உண்மையிலேயே ஞான நிலையில மூத்தவங்க, வயசுல பெரியவங்க. வயசுல பெரிய இவ்வளவு ஞான நிலையை வச்சுக்கிட்டு யார் பக்கம் இருந்தாங்க? கௌரவர் பக்கம் தான் இருந்தாங்க. அதுக்கு என்ன அடையாளமா? வயசாயிடுச்சுங்கிறதுக்காக ஆசை போயிடும் நினைச்சிடாத. அந்த ஆசை உன்னை விடாது. பற்றி பற்றி கௌரவர்கள் பக்கமே இழுத்துட்டு போயிட்டு உன்னையும் குரு நிலையில இருந்த கூட அந்த போரில் மரணம் அடைந்தவர்கள் இந்த 3 பேர். ரகசியம் உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ எப்பயுமே நீங்க அந்த பரம்பொருள் இணைப்பு வேண்டுமென்றால் அந்த தவம் அறம் என்ற இரு துணையை பற்றி கொண்டு நீங்கள் கடலை, இந்த பிறவி கடலை மிக எளிமையாக கடந்து விடலாம். இந்த இரண்டும் உங்களுக்கு சிரமமாக இருக்கும் என்றால் ஒரே ஒரு துணை, குருவின் துணையை பிடித்து கொள்ளுங்கள். குருவின் துணையை பிடித்து கொண்டதுக்கு பிறகு தவம் வரும், இயல்பாக வரும். நீங்கள் இதுக்கு பேர் அகத்தாய்வு. குருவை பிடித்த பிறகு எனக்கு தவம் மரம் வந்து விட்டதான்னு உங்களை செக் பண்ணிகிட்டே இருங்க. செக் பண்ணிகிட்டே இருந்து நீங்களே உங்களை செக் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா உங்களோட பிளட்டை வேறவன் டெஸ்ட் பண்ணுவான், உங்கள் மோசனை வேறவன் டெஸ்ட் பண்ணுவான், உங்கள் சுகரை வேறவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. நான் இப்போ வெளிப்புற டெஸ்ட் சொன்னேன், உள்புற டெஸ்ட் அகத்தாய்வு. தவம் அறம் என்னிடம் வந்துள்ளதான்னு நீங்கள் பண்ணுற ஆராய்ச்சிக்கு பேர் அகத்தாய்வுன்னு பேர். ஏன்னா புதுசாக வரவங்க கிடையாது. நீங்கள் மேல்நிலையில் இருக்கிறீங்க, 15 வருஷம் வரீங்க, அறிஞர் பெருமக்கள் இருக்கிறீங்க. மிக அற்புதமான சபைவர். எவ்வளோ கேஷுவலாக சிரிச்சுட்டு கலகலான்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க. நீங்கள் இப்போ தான் வந்த மாதிரியே இருக்குது உங்கள் முகம். அவ்வளோ மலர்ந்த முகத்தில் புன்னகை எப்பயுமே இருக்குது. புரியுதுங்களா? அப்போ அந்த குருவின் பாதத்தை அனைவரும் சொல்லுவோம். உங்களுக்கான ஒரு கடைசி ஸ்டேட்மெண்ட்டு, தவம் என்பது குரு கற்றுக் கொடுப்பது. நீங்கள் அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க, குருஸ்தானத்துக்கு வந்துட்டீங்க. அறம் என்பது வாழ்ந்து காட்டுவது, போதிப்பதல்ல. புரிஞ்சிடுச்சா? தவம் என்பது கற்றுக் கொடுத்து செய்ய வைப்பது. அறம் என்பது உபதேசம் அல்ல. குரு வாழ்ந்தால் அருகில் இருப்பவர்கள் அதே அறத்தை கடைபிடித்து வாழ்வார்கள். புரியுதுங்களா? இப்போ நம்ம தவம் அறம் நம்மளோட லைஃப்பில் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குது. அதனால தான் இங்கே வந்திருக்கிறோம். நான் ஒரே ஒரு வேண்டுதல் வைக்கிறேன். நீங்கள் அனைவரும் குருவின் அருளால் வாழ்வின் எல்லை வரை தவம் அறத்தோடு எல்லா வளங்களும் நிறைவாக பெற்று வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறோம். வாழ்க வளமுடன்.